ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மட்டன் கிரேவி தாங்க. கறி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா கறி வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. குழம்பும் டேஸ்ட்டு அவ்வளவு அருமையாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு சில பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சி செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. நிறைய பேருக்கு கறி குழம்புல கறி வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கறி வந்து நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே மட்டன் குழம்புனா அதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க பெஸ்ட்டு. இப்போ 1/4 கிலோ வெங்காயத்துலேருந்து ஒரு 2 கைப்பிடி அளவு வெங்காயம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் சொன்ன பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு 5-6 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, 2 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு கசகசா, 2 ஸ்டார் அனஸ், ஒரே ஒரு ஜாதிபத்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இதெல்லாம் சேர்த்தாதான் குழம்பு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். கல்யாண வீட்டில் ஹோட்டல்லலாம் சாப்பிடுவீங்கள்ல, அந்த அளவுக்கு மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்து மட்டன் குழம்பு செய்து பாருங்கள், அவ்வளவு அருமையாக இருக்கும். இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேண்டாம், வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானது. ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்திங்கனாலே இந்த அளவுக்கு நல்ல மையாக அரைப்பட்டு வந்துடும். இந்த பேஸ்ட் வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவு மட்டன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். மாதிரி நீங்கள் கறி வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கொழுப்பாக வாங்கிடாமல் ஓரளவுக்கு கொழுப்பு இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதாவது 3/4 கிலோ அளவுனா அதில் ஒரு 25 கிராம் அளவு கொழுப்பாவது இருக்கணும். சுத்தமாக கொழுப்பு இல்லாமல் வாங்கினாலும் நல்லா இருக்காது. இதை வந்து நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு குக்கர் பாத்திரம் யூஸ் பண்ணி தாங்க செய்ய போகிறோம். குக்கரில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு, சின்ன சைஸ் துண்டு பட்டை, ஒரே ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம மீதம் இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு வெங்காயம் இருக்குங்க. 3/4 கிலோ அளவு மட்டன்னா அதுக்கு 200 கிராம் அளவுலேருந்து 300 கிராம் அளவு வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கறி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். குழம்போட திக்னஸுமே நல்லா திக்காக இருக்குங்க. அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை வந்து 2 கீறி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு வந்து 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். அதாவது வெங்காயம், கரம் மசாலாலாம் சேர்த்து அரைச்சோல்ல, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நல்லா கலரி வந்துடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மட்டன் வந்து நிறைய பேருக்கு ஹார்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் மட்டனை நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை குழம்புக்கூடாது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயிலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு வதக்கிட்டு செய்திங்கன்னா கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இருந்தீங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க, குழம்பு அவ்வளவு சூப்பராக வருங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டனை கிளறி விட்டுடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கறி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கறியை ஒரு 3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் வந்து ஒரு 3 தக்காளி குட்டி தக்காளியாக எடுத்துருக்கிறேன். 3/4 கிலோ கறிக்கு வந்து 3 தக்காளி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மட்டன் குழம்புக்கு வந்து தக்காளி வந்து ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்க்கணும். வெங்காயத்தோட அளவு தான் ஜாஸ்தியாக இருக்கணும். இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கறிக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி வந்து மசியணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக கிளறி விட்டால் போதும். கிளறி விட்டுட்டு குக்கரை வந்து விசில் போடாமல் மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வந்து மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த தக்காளியோட சாறுலேயே கறி வந்து நல்லாவே தண்ணி விட்டு வரும். ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லாவே தண்ணி விட்டு வந்திருக்கும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, இருந்தாலும் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கறியை நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், குழம்பும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கறி மசாலா சேர்த்துடலாம். நான் வந்து ஆச்சி மசாலா தூள் தான் சேர்த்துருக்குறேன். உங்ககிட்ட எந்த பொடி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கறிக்குழம்பு மசாலா இல்லாதவங்க 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள்னா 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு விசில் போடாமல் மூடி வச்சுருங்க. லைட்டாக கலர எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி சேர்க்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு விசில் வச்சிடலாம். நான் வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துருக்குறேன். கறி குக் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கறிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடுங்க. நான் எங்கள் சைடில் வாங்குறதில் 5 விசில் வச்சுருக்கிறேன். உங்கள் ஏரியாவில் என்ன மாதிரி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கறி வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். வேகலைன்னா திரும்ப எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நார்மலாக மட்டன் குழம்புக்கு வந்து ஒரு 5 விசில் வச்சா கரெக்டாக இருக்குங்க. கிரேவி பாருங்கள் நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இது ஆறிடுச்சுன்னா இன்னுமே நல்லா திக்காக இருக்குங்க. நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கும். இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. ஒரே ஒரு குக்கர் மட்டும் வச்சு எவ்வளவு ஈஸியாக டேஸ்ட்டாக கறி குழம்பு செய்திருக்கிறோம் பாருங்கள். கறி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு கையில் நசிச்சாலே ரொம்ப ஈஸியாக நல்லா பூவாக உதிர்ந்து வருது. இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். கறி குழம்ப அடிக்கடி இதே மெத்தட்லேயே செய்வீங்க. ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். எக்ஸ்ட்ராவாக நிறையா பாத்திரம் எதுவுமே தேவைப்படாது. இந்த கறி குழம்பு சாதத்து கூடையும் தோசை கூடையும் இட்லி கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க. இதே மெத்தடில் நீங்களும் கறி குழம்பு செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.